50 பேர் ஒரு இன்டர்வியூவில் கலந்துக்கிறான். இன்டர்வியூவில் கலந்துக்கும் போது 3 பேர் உள்ளே தேர்வு நடத்துகிறாங்க. ஒரு 15 பேர் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து எழுந்து போயிட்டான். அந்த சீட்டிங்கில் மீதி இருக்கிற 35 பேரில் ஒரு பையன் எழுந்து போய் அந்த ஃபேனை நிறுத்தினான், வந்து உக்காந்துட்டான். அடுத்து ஒரு 15 பேர் எழுந்து போயிட்டாங்க. பக்கத்தில் டேப்பில் தண்ணி வாட்டர் லீக் ஆகிட்டு இருந்து அதை போய் நிறுத்தினான். அப்புறம் இவன் பேரை கூப்பிடும்போது போகும்போது ஏற்கனவே போனவெல்லாம் கிழிச்சு போட்ட பேப்பரெல்லாம் எடுத்து போய் டஸ்ட்பினில் போட்டு உள்ளே போனான். போன உடனே 3 பேருமே அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் கொடுத்தாங்க. எந்த கேள்வியும் கேட்காமலே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தீங்களே ஏன்னு கேட்டான் அந்த பையன். கேட்க வேண்டிய வேலையே இல்லைப்பா தம்பி, மின்சாரத்தை சேமிக்கணுன்ற ஒரு தேச அக்கறையோடு ஃபேனை நிறுத்தினேன், தண்ணீரை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு டேப்பை மூடினேன், சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க இந்த பேப்பரெல்லாம் டஸ்ட்பினில் சேர்த்த, இந்த நன்னடத்தைகளை நாங்கள் சிசிடிவி கேமராவில் உன்னை பார்த்துட்டோம், அதனால் இந்த பண்புகள் உடைய ஒரு மனிதன்தான் எங்கள் நிர்வாகத்திற்கு தேவை என்பதனால் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு கொடுத்தாங்க. அந்த ஆர்டரை வாங்கிட்டு வெளியில் வந்து அழுதான் அந்த பையன். அப்போ எல்லாருமே கேட்டாங்க, 3 பேர், ஏன்டா தம்பி அழறேன்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் சொன்னான், ஐயா எங்கள் வீட்டில் எங்கள் தம்பி இருக்கிறான், எங்கள் அக்கா இருக்குது, நான் இருக்கேன். அப்போது எங்கள் அப்பா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஃபேன் சத்தம் எங்கேயாவது ரூமில் கேட்டால், அறிவு கெட்டவனே பிள்ளையா பிறந்திருக்கிறியே, அதை நிறுத்தக்கூடாது, உனக்கு அக்கறை இல்லைன்னு என்னை திட்டுவார். ஏதாவது டேப்பில் தண்ணி லீக்கேஜ் சொட்டுற சத்தம் கேட்டுதுன்னா அதை நிறுத்தக்கூடாது, உனக்கு அக்கறை இல்லை என்னடா புள்ள அப்படின்னு சொல்லுவார். வருஷக்கணக்கில் என்னை திட்டின்னு இருந்தார். அப்போல்லாம் உள்ளுக்குள்ளே வருத்தம் இருந்தது. இப்போ தான் நான் நினைக்கிறேன், எங்கள் அப்பா என்னை திட்டலை, எதிர்கால வாழ்க்கைக்கு என்னை தீட்டி இருக்கிறார் என்கின்ற உண்மை இன்றைக்குத்தான் தெரிந்தது என்று அவன் உணர்ந்து சொன்னான். என்றால் தாயும் தந்தையும் தான் முதல் ஆசிரியர்கள். அதனால் ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லற்கு கடனே, அருஞ்சமம் முறுக்கி களிரென்று பெயர்தல் காளைக்கு கடனே என்று ஒவ்வொருவருடைய கடமையையும் எடுத்து சொல்லக்கூடிய பெருமிதம் இங்கே நிகழ்ந்திருக்கிறது. நம்ம இலக்கியங்கள் சொல்லக்கூடிய வாழ்வியல் உண்மை என்றால் வாசிப்பதன் மூலமாகவும் அவனுக்கு நடத்தையை கற்றுக் கொடுப்போம், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையின் மூலமாகவும் அவனுக்கு சொல்லிக் கொடுப்போம்.